விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி 2000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பவும் சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடு. ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட வருகிறது மத்திய குழு. வெள்ள மேலாண்மை, அணை பாதுகாப்பு குறித்த ஆலோசனை தருகிறது. பாலியல் வன்முறையில் ஈடுபட்டால் சினிமாவில் பணியாற்ற 5 ஆண்டுகள் தடை. தென்னிந்திய நடிகர் சங்கம் தீர்மானம். வனப்பகுதியில் குடும்பமாக உறங்கும் யானைகள். நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் காட்சி வெளியீடு. சுங்கச்சாவடியை இடித்து அகற்றும் வரையில் போராட்டம் தொடரும். பல்லடம் விவசாயிகள் திட்டவட்டம். பரனூர் உள்ளிட்ட 4 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டதாக அமைச்சர் ஏவவேலு அறிவிப்பு. 4 சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி ஒன்றிய அரசுக்கு கடிதம். வாழை இலையின் விலை 2 மடங்கு உயர்வு. முகூர்த்த நாட்களால் விலை மேலும் உயர வாய்ப்பு. மராட்டியத்தில் சத்ரபதி சிவாஜி சிலையை வடிவமைத்த சிற்பி கைது. திட்டத்தில் இருந்த குறைபாடை சிலை சுக்குநூறாக உடைய காரணம் என்று ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி விமர்சனம். கொல்கத்தா பயிற்சி மருத்துவரின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராட்டம். வீடுகளில் மின் விளக்குகளை அணைத்துவிட்டு வீதிகளில் மெழுகுவர்த்தி பேரணி. பாஜக ஆளும் மாநிலங்களில் குற்ற வழக்கில் சிக்குவோர்களின் வீடுகள் இடிப்பு. புல்டோசர் நடவடிக்கையில் யோகி அகிலேஷ் இடையே முற்றுகிறது வார்த்தை போர். ராகுல் டிராவிடின் அடுத்த இன்னிங்ஸ் தொடக்கம். ஐபிஎல் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக நியமனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.